எஸ்பெஷலாக இப்போ இந்த சினிமா இந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா டிவோர்ஸ், நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஒரு சைடு கல்யாணம் அந்த விஷயங்கள் பார்த்தா, இன்னொரு சைடு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாரையுமே நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நியூஸ் அண்ட் மீடியா எடுத்தால் இப்போ ஓப்பன் பண்ணால் எல்லாருக்குமே தெரியும், டிவோர்ஸ் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை தான் வருது கண்டிப்பாக. இப்போ எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே யாரையுமே பிடிச்சிலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஒருத்தங்கள்கிட்ட ஒரு விஷயம் மறைக்கிறோன்னாலே அவங்க நம்மளுக்கு தேவைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அதனால தான் நம்ம வந்து ஒரு பயத்தில் இவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்றதுனால தான் மறைக்கிறோம். அப்படி அவங்க நம்மளுக்கு தேவையே இல்லைன்னு நினச்சோன்னா ஓப்பனாக பண்ணிவிடுவோம். அது யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அது கல்யாணம் ஆயிருந்தாலும், இப்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, நான் என்னனாலும் பண்ணுவேன்னு நினச்சா அந்த ரிலேஷன்ஷிப் மேலே அவங்களுக்கு அக்கறையே இல்லைன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் ஆல். இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சா தான் அவங்க எதையும் மறைக்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒன்று வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன், என் பாஸ்ட்டில் உள்ளதோ இல்லை ப்ரெசென்ட்டில் உள்ளதையோ ஹோல்ட் பண்ணுறேன்னு நினச்சாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவை. பட் இதை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை. அப்படி மறைக்கிறது தப்பு தான். பட் எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்தால் அது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி அதை வந்து எப்படியாச்சும் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் போது இந்த தப்பெல்லாம் மறைச்சி ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். அது வந்து நிறையா டைம் பேக் ஃபயரும் ஆகும். ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். அதுவும் இப்போது எஸ்பெஷலாக இப்போ இந்த சினிமா இந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா டிவோர்ஸ், நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஒரு சைடு கல்யாணம் அந்த விஷயங்கள் பார்த்தா, இன்னொரு சைடு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. அது எனக்கு புரியுது. ஏன்னா வந்து இப்போ இந்த சினிமா ஃபீல்டு வந்து ரொம்ப ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டு. இப்போ ஏன்னா நான் வந்தேன்னா, நான் இப்போ இங்கே வரும்போது என்ன ஏதுன்னே தெரியாமல் ரொம்ப ஒரு ஒரு பிளைண்டாக தான் வந்தேன். அதனால தான் இங்கே வரவே முடிஞ்சுச்சு. நம்ம ரொம்ப யோசிச்சா இந்த ஃபீல்டில் வரவே முடியாது. அந்த கஷ்டம் ரொம்பவே அதிகம். இப்போ மென்டல் ஹெல்த்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் அதை பற்றியும் கண்டிப்பாக பேசணும். இதை நான் கொஞ்சம் இன்டர்வியூஸ்லேயும் பேசியிருந்தேன். பட் மென்டல் ஹெல்த் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேலைன்றது டெய்லிலாம் இருக்காது. இப்போ நான் மேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டூடியோஸ் கிட்ட வந்தேன். பிரசாத்துக்கு ஒரு அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆயிருக்கு எனக்கு இங்கே வரத்துக்கு. ஆனால் நான் படம் நடித்தது ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 50 நாள் தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது. நான் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லலை. கொஞ்சம் அப்கமிங்கில் இருக்கிறவங்க இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு 50-60 நாள் தான் வேலை இருக்கும். இல்லை பெரிய ஸ்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலும் இப்போ விஜய் சார், அஜித் சார் மாதிரி ஸ்டார்ஸ் பார்த்தீங்கனாலும் அவங்க ஒரு படம் நடிப்பாங்க வருஷத்துக்கு. அவங்களுக்கு ஒரு 120 நாள் தான் வேலை இருக்கும். மேக்ஸிமம் 100 நாள் இருக்கும். மீதி 200-300 நாள் நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கணும். அந்த 300 நாள் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபேமிலி, நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அந்த மென்டல் ஹெல்த்னால. ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பல பிரச்சனை இருக்கும். காசு வராது. 9 to 5 ஜாப் மாதிரி இது கிடையாது சினிமா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கவனித்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இது எல்லாருக்குமே இங்கே நடக்கிறது தான். ஸோ அந்த கஷ்டத்தையும் தாண்டி இங்கே நம்ம நிலச்சிருக்கணும்னா நம்ம கொஞ்சம் அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம அந்த 60 நாளுக்கு வேலை பண்ணுறதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த 300 நாள் இது சொல்கிறது வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஆனால் சொல்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. இப்போ ஒருத்தரோட ஒரு சைடை பார்ப்போம். லைக் அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை அந்த தப்புலேருந்து அவங்க ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றத ஒரு சைடு பார்ப்போம். பட் நம்ம இன்னொருத்தரோட சைடையும் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு எம்பத்தின்ற விஷயம் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நம்மளோட பீஸ்க்காக. ஏன்னா நம்ம இன்னொருத்தரோட இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த தப்பை மட்டுமே சொல்லாமல் அவர் ஏன் பண்ணார், என்ன எதனால நடந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன வச்சே சொல்கிறேனே, இப்போ நான் ஒரு படத்தில் போயிட்டு ஃபுல்லாக ஆடிஷன்லாம் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து அந்த படம் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி. எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். நான் என்னோடய ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் கெடுத்துக்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போய் பண்ணுவேன். ஏன்னா அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நான் போயிட்டு ஏதாச்சும் எங்கேயாச்சும் போவேன், ட்ராவல் பண்ணுவேன். அதை வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அவங்கள பற்றி யோசித்தோம்னா, ஐயோ இது அவங்க வேணுன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸாக இருந்திருக்கும், இல்லை நம்மளோட பெட்டராக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பீஸ்க்காக நம்ம இதெல்லாம் யோசித்தோம்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் சரியாக இருக்கும். இன்னொன்று அவங்களையும் நம்ம ரொம்ப தப்பான ஒரு மோட்டிவில் பார்க்க மாட்டோம். ஸோ இந்த எம்பத்தி நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் தேவைப்படுது. லைக் இப்போ நம்ம டக்குன்னு கை நீட்டி சொல்லிடுறோம், இவன் தப்பு அவன் தப்பு, இவரோட ஃபேமிலி சரியில்லை, அவரோட ஃபேமிலி சரியில்லை, இவர் சரியாக பார்த்துக்கல,
அவங்க சரி. பட் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அவங்க மற்றவங்களோட ஒரு சைடையும் பார்த்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சு நடந்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பீஸ் வந்து கொடுத்துருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கறதுனால.